வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறோம். அந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை யாத்திரையோட அது 3வது பகுதி. முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் வரைக்கும் என்ட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ 2வது பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சங்கோயில் வரைக்கும், குற்றாலத்துலேருந்து அச்சங்கோயில் வரைக்கும் வந்து நல்ல வீடியோவாக இருக்கும். இது 3வது வீடியோ. அச்சங்கோயிலேருந்து நம்ம பம்பைக்கு போகிற வழி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அச்சங்கோயிலேருந்து லெஃப்ட் சைடில் ரோடு கட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சபரிமலை யாத்திரை போகிறவங்க அச்சங்கோயில் போய்ட்டு திரும்ப வந்த வழியில் திரும்பி செங்கோட்டை வந்து புனலூர் ரோடு வழியாக தான் போயிருப்பாங்க. இந்த ரோடு ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் யாரும் இந்த ரோட்டை யாரும் இது பண்ண மாட்டாங்க, சூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம சூஸ் பண்ணி போயிருக்கோம், நிறைய பேர் போயிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம போனதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இது அச்சங்கோயிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு இடையில வீடுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட் செக்ஷன் தான். 2 பக்கம் ஃபுல்லாக அடர்ந்த மரங்கள் காடுகள் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இடையில யானைகள் உலகம் பகுதின்னு போர்டு கூட வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ சேஃப்டி கிடையாது. இந்த ரோடு இதேமாரி தான் இருக்கும். தப்பில் அப்போ தான் வண்டிகள்லாம் வரும். நம்ம போகிறப்ப பார்த்து சேஃப்டியாக தான் போகணும் இந்த ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலை யாத்திரையில் பார்த்திங்கன்னா அச்சங்கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே அச்சங்கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வந்த வழியே செங்கோட்டை வந்து திரும்பி செங்கோட்டிலேருந்து அந்த காட் செக்ஷன் புனலூர் வழியாக தான் நம்ம பம்பையில் எரிமேலிலாம் ரீச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அச்சங்கோயிலே லெஃப்ட் சைடில் இந்த ரோடு போவோம். இது நாங்கள் முதல்ல இந்த ரோட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரோடே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சும்மா ஒரு டிராக்டர் போகிற மாரி இந்தமாரி பாதையாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு எந்த கடை வசதிகள், தண்ணி குடிக்கிறதுக்கோ எதுக்கோ ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. அப்போ 2-3 எஸ்டேட்டுக்கான வீடுகள்லாம் இருக்குது, அவ்வளோதான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் அப்பப்போ நிற்பாங்க. மற்றபடி இந்த அச்சங்கோயிலுக்கு அந்த வழியாக யூஸ் பண்ணுறவங்க, அந்த ரூட்டை தெரிஞ்சவங்க வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. தவிர இது வந்து ஒரு போக்குவரத்துக்கான பொது வழி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு சிங்கிள் ரோடுங்கிறதுனால வளைவுகள்லாம் அதிகமாக இருக்கும். நம்ம வண்டிக்கு ஹார்ன் ரொம்ப முக்கியம். ஹார்ன் அடித்து தான் அந்த ரோட்டை நம்ம கடந்து ஈஸியாக போகிற மாரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ இடையில ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வீடுலாம் இருக்கும். அது இல்லாமல் அதிகமாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரம் பயிரிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பாக்கு மரம், அப்புறம் அன்னாசி பழம், அப்புறம் முந்திரி, இதெல்லாம் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. போகிறப்ப பார்க்க முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட் செக்ஷன்ங்கிறதுனால நம்ம போகிற தூரம் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நம்மளுக்கு போகிற நேரம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் ஆகும்.
இந்த ரூட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம எப்போதும் சச்சவங்கலேருந்து திரும்பி கீழே இறங்கி புனலூர் வழியாக போகிறவங்களுக்கும் இந்த ரூட்டுக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட சேவ் ஆகும். ஆனால் 30 கிலோமீட்டர் சேவ் ஆகிறப்ப அந்த டயத்தை அப்படி ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து சேமாக தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிங்கிள் ரோடு, அது இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு வேகமாக அதிகமாக போக முடியாது. ஃபுல்லாக காட் செக்ஷன் வேறு, எதிர்த்தாப்புல என்ன வண்டி வருதுன்னு கூட தெரியாது, பார்த்து சேஃப்டியாக போகணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ரூட்டில் நம்ம போகிற கிலோமீட்டர் பக்கமாக இருந்தாலும் ஆனால் இந்த தூரமானது ஒரே சேமாக தான் வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம இந்த சிங்கிள் ரோட்டில் பயணிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கமாக அன்னாசி பழம் சாகுபடி தான். இப்போ இன்னும் கொஞ்சம் மக்கள் நடுமாட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பார்க்கவே சீனரிலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த ரோடு நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து எல்லாம் டைம் தான் ஈக்குவல் ஒன்றா தான் வரும். கிலோமீட்டர் கம்மியாக இருந்தாலும் நம்ம போகிற தூரத்துக்கும் டயத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா புனலூர் தாண்டி அலிமுக்குன்னு ஒரு ஏரியாவில் ஏற்றி விடும். புனலூர்லேருந்து 15-20 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அலிமுக்கு. அந்த இடத்துல வந்து இந்த ரோடு ஜாயின் பண்ணி விடும். அதையும் ஜாயின் பண்ணுற இடத்தையும் நான் வீடியோவில் காமிச்சிப்பேன். போட்டியில் வச்சிட வேண்டியதான். என்ன ஒரு 10 கட்டு கொடுப்பானோ அவ்வளோதான். அதெல்லாம் கிடையாது, கையில் காசு கொடுத்துட்டானோ செக்கா வாங்கி பேங்க்ல போய் எடுத்துருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட்டை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சம்மர் சீசனில் இந்த ரூட்டை நல்லா யூஸ் பண்ணிங்க. அதாவது கேரளாவில் மான்சூன் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து எய்த்தாப்பில் வர வண்டிகளும் கம்மி, ரோடும் நம்மளுக்கு அவ்வளோ சேஃப்டியும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஹெல்ப்புன்னா நம்ம தான் போய் இறங்கி போய் நம்ம வேறு இடத்துல வண்டியை பிடிச்சி போய் தான் நம்ம போய் ஒரு ஆளுகளை கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு இந்த ரூட்டுக்கு நம்மளுக்கு எந்த சேஃப்டியுமே கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறேன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கடை, ஒரு மருத்துவ வசதி எதுவுமே இந்த ரூட்டில் கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, நம்ம கொஞ்சம் தைரியமாக போனோன்னா அந்த ரூட்டை சூஸ் பண்ணி போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கிட்ட வந்திருக்கோம். இந்த வீடியோ புனலூருக்கு முன்னாடி அலிமுக்கு இந்த ரூட்டில் தான் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பம்பையிலேருந்து நம்ம திருப்பி சபரிமலை ஏறினதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.